சட்டப்பேரவையில் நிதிநிலை மற்றும் வேளாண்மை அறிக்கை மீதான பொது விவாதத்தில் திமுக கடந்த 5 ஆண்டுகளாக வருவாய்த்துறை ரைடு உள்ளிட்ட டென்ஷன்களில் இருந்ததாக தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரின் முதல் பேச்சு சலசலப்பாக மாறியது. முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாம நாங்கள் எப்பவுமே டென்ஷனாக. திமுக உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தவே உடனடியாக குறுக்கிட்ட சபாநாயகர் கன்னி பேச்சு கண்ணியமாக இருக்க வேண்டும் என எம்எல்ஏ சுகுமாருக்கு அறிவுறுத்தினார். கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். இதுகுறித்து தனது கருத்தை தெரிவிக்க எழுந்த திமுக உறுப்பினர் ஏவாவேலு, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதால் உடனுக்குடன் முடிவுகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் சபாநாயகருக்கு உத்தரவிடும் அதிகாரம் தனக்கு இல்லை, எனவே தகவலாகவே தான் கூறுவதாகவும் தெரிவித்தார். அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவ்ல போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்க பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாத்திக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலா உங்களுக்கு நான் சொல்றேன், அப்பப்பொழுது முடிவெடுத்துறதுதாங்க சரியா இருக்க முடியும். அது பின்னால் இருந்தாக்க அது சரியா வராது. தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த், முதல்வர் மக்கள் பிரச்சினைகளை தினமும் கேட்பதாகவும் அதனால்தான் தற்போது அவரிடமிருந்து அழைப்பு வந்தாலே பயமாக இருப்பதாக தான் கூறியதாக அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேற எந்த அர்த்தத்திலையும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. மீண்டும் எழுந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், செய்தித்தாள்களில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து வரும் செய்திகளை திமுக தலைவர் ஸ்டாலின் கேட்பதாகவும் அது குறித்தே தங்கள் எம்எல்ஏ பேசியதாகவும் பதிலளித்தார். பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினமும் தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றதுதான் அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். இவ்வாறு சட்டமன்ற உறுப்பினரின் கன்னி பேச்சில் தொடங்கிய வாதம் அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இடையே விவாதமாக மாறி சூடு பிடித்து சலசலப்பை ஏற்படுத்தியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.